ஹாய் ஆல். நம்ம எல்லாருக்குமே வந்து டேனியல் ஸ்டோரி தெரியும். எஸ்பெஷலி சின்ன வயசில் நம்ம வந்து இந்த சிங்க கவிக்குள்ளே போன டேனியல் எப்படி வந்து காட் வந்து அந்த ஹி ஷட் த மவுத் ஆஃப் லயன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, டேனியல் சாப்டர் 6 verse 3 படிக்கலாம். நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், நீங்கள் தமிழில் படிச்சுக்கோங்க. Then this Daniel became distinguished above all the other presidents and satraps because an excellent spirit was in him. Excellent spirit na யாரு? Holy Spirit. அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் அவர் கூட இருந்தது. அந்த ஹோலி ஸ்பிரிட் அவர் கூட இருந்ததுனால தான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் மீடியா பர்ஷியாவுக்கு அவர் வந்து மெடஸ் பர்ஷியாவுக்கு அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து ஆகிறாரு. அந்த இடத்துல பிரைம் மினிஸ்டராக இருந்து ஸ்மூத்தாக வந்து கொண்டு போகிறாரு. அந்த நாட்டோட எல்லா காரியங்களும் ஸ்மூத்தாக கொண்டு போகிறாரு. பிகாஸ் எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட் வாஸ் வித் ஹிம். அண்ட் வி ஹாவ் டு ஆஸ்க் காட், லார்ட், இந்த எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட் நீங்கள் தானியல் கொடுத்தீங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு கொடுங்க. என்னோடய வேலை இடத்துல நான் ஷைன் ஆகணும், என்னோடய வேலை இடத்துல நான் நல்லா இருக்கணும், என்னோடய லைஃப்பில் நான் வந்து பெட்டராக இருக்கணும், என்னோடய படிப்பில் நான் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அப்படின்னா யார் நம்மளுக்கு தேவை? We need that excellent spirit, that is Holy Spirit. Ask His guidance. எங்கே போனாலும் கர்த்தாவே, நான் இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த இடத்துல let your Holy Spirit be with me. நான் வந்து இந்த காரியத்தை நான் வந்து சொல்ல போகிறேன், let your Holy Spirit guide me. உங்களை பற்றி நான் இந்த பர்சன்கிட்ட நான் பேச போகிறேன், let your Holy Spirit, நான் பேசுகிற வார்த்தைகள் இருக்கட்டும் சுவாமின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் கேட்கும் போது அதோட வழிநடத்துதலே அற்புதமாக இருக்கும். இந்த விஷயம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கைடன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்ஸ். டோன்ட் ஃபர்கெட். காட் பிளஸ்.